இந்த கணக்கு பார்த்திங்கன்னா, கீழ்காணும் வரைபடங்கள் தனித்தனியாக 3 உறுப்புகளின் தொடர்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு வினாவிலும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ABCDF வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதற்கான வினாக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த தொடர்புகள் இந்த 6 வகையான படங்களில் எதோடு ஒத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 12வது கேள்வியை பார்த்திங்கன்னா, தவளைகள் ஊர்வன பாம்புகள்னு சொல்லியிருக்கு. இதில் தவளைகள் தனி, ஊர்வன பாம்புகள் ஒன்று. இதில் பாம்புகளை விட பெரிய அமைப்பு ஊர்வன. ஊர்வனங்கிற அமைப்புக்குள்ளே தான் எது வருது, பாம்புகள் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். அப்போ ஊர்வனங்கிறது ஒரு பெரிய வட்டமாக இருக்கும், அதற்குள்ளே பாம்புகள் இருக்கும், தவளைகள் தனியாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்போடு இதை தேடினோம்னா இந்த F அமைப்பு சரியாக பொருந்தது. இந்த பெரிய வெளிவட்டம் ஊர்வனங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறிய வட்டம் பாம்புகள் எடுத்துக்கலாம். தனிச்சிருக்கக்கூடிய இந்த தவளையை இதிலிருந்து வேறுபட்ட உறுப்பாக வெளியில் இருக்கிறதா கருதலாம். அப்போ இந்த கணக்கிற்கு இந்த F என்பது விடையாக இருக்கிறது. அடுத்து பெண்கள், தாய்மார்கள், செவிலியர்கள்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்று போல் தெரிஞ்சாலும், செவிலியர்கள்னா நர்ஸு, எல்லாருமே ஒன்று போல் இருந்தாலும் பெண்கள், தாய்மார்கள் ஒரே அமைப்புக்குள்ளே இருக்கலாம், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே சிறிய வட்டமாக இருக்கலாம். ஆனால் செவிலியர்கள்ங்கிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போ அந்த அமைப்பில் இதை தேடினோம்னா இந்த C விடை தான் சரியாக வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள்ங்கிற அமைப்புக்குள்ளே இந்த பெரிய வட்டத்தை நினச்சிக்கலாம், அதில் இந்த சிறிய வட்டம்ங்கிறது தாய்மார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த அதில் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த செவிலியர்கள்ங்கிறது அது கொஞ்சம் பார்ட் இருக்கலாம். அந்த செவிலியர்கள்ங்கிறது மருத்துவ உதவியாளர், அவங்க பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். போது பெண் அமைப்புக்குள்ளே கொஞ்சம் வந்துடுது, ஆண் அமைப்புகளும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அதனால் இந்த படம் சரியாக உள்ளது.